என்ன சித்தப்பு சித்தி எல்லாம் சேமமா இருப்பேன்னு நம்புறேன். ஏன்னா நம்ம மண்டைக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும்ன்றதுக்காகவே சோனி ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதுதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான செகண்ட் ட்ரெய்லரோட லீக். ட்ரெய்லர் எப்போ வரும்ன்றதே ஒரு ஷாக்கா சுத்திட்டு இருந்தோம் எல்லாருமே. இன்னைக்கு வந்துரும் அன்னைக்கு வந்துரும் பாத்துக்கினே இருக்கணும், இன்னும் வந்து தொலைய மாட்டுது. ஆனா இப்போ ட்ரெய்லரோட டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணி அண்ட் அது கூட இந்த ட்ரெய்லரோட லீக்குமே வந்திருக்கு. சாதா லீக் இல்லப்பு மொத்த ட்ரெய்லரையுமே லீக் வச்சு விட்டுருக்கானுங்க. இந்த ட்ரெய்லரோட லீக் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெய்லரோட ஆடியோட லீக் வந்துருச்சு. சோ இப்போ அந்த ட்ரெய்லர்ல என்னென்ன புதுசா காட்டியிருக்காங்க அண்ட் ஹல்க் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் நடக்குது. உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர்ல ஜீன் கிரே இருக்காங்களா, இந்த படத்துல ஜீன் கிரே இருக்காங்களான்ற எல்லா மேட்டரையுமே சொல்லியிருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் இந்த ஒத்த வீடியோல மொத்தமா பார்த்துடலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட்டையும் இங்கே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை உட்காந்து பாக்குறேன். சோ எனிவேஸ் வள கொலகலன்னு பேசாம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட செகண்ட் ட்ரெய்லரோட லீக்க பத்தி தட்டி தூக்க தயாரா. இந்த லீக்டு வீடியோல ஏகப்பட்ட மேட்டர்களை பேசியிருக்கானுங்க. முக்கியமா ஜீன் கிரே அக்கா எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, ஜீன் கிரே அக்கா தான் என்ன மேட்ரு, அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரூஸுக்கும் பீட்டருக்கும் எப்படி கனெக்ஷன் உண்டாகுது, ப்ரூஸுக்கு இன்னும் ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற மேட்டர் ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஏக மேட்டர் தொங்கல்ல தான் விட்டுருக்கானுங்க. பட் அங்கங்க குறைச்சு காட்டிட்டு போயிருக்கானுங்க. அண்ட் அகைன் த சாவேஜ் ஹல்க் இஸ் பேக். ட்ரெய்லர்ல அங்கங்க ஃபுல் ஃபிளஷ் பண்ணப்படாத CGI மூலமா தான் இதை ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான ரீஷூட்ஸுமே போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல எப்படி ஜூலை 30 படத்தை ரிலீஸ் பண்ண போறானுங்கன்னு தெரியல. நீங்க டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லடா கண்ணுங்களா, ஆனா குவாலிட்டியா கொடுங்க, அதான் மேட்ரு. சோ பழைய ட்ரெய்லர்ல இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் என்ன மேட்டர் நடந்ததோ அதே மேட்டர் தான் இப்போ நடந்திருக்கு. முதல் ட்ரெய்லரை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள ஜனவரி மாசமா பிப்ரவரி மாசமா லீக் பண்ணி விட்டானுங்க. அது நடந்து ஒரு சில வாரங்கள் கழிச்சு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூயோட அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அதுவும் சும்மா ரிலீஸ் பண்ணி விடல, ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற ஃபேன்சியா பொறுக்கி எடுத்துட்டு வந்து அவனுங்க அக்கௌண்ட் மூலமா ஒவ்வொரு கிளிப்பா போட்டு அதுக்கப்புறம் தான் மொத்த ட்ரெய்லரையும் ரிலீஸ் பண்ணானுங்க. சோ ஒரு பெரிய ப்ரமோஷனல் ஈவென்ட்டே சோனி பண்ணானுங்க. அண்ட் இதை எப்படி பண்ண போறானுங்கன்னு பார்த்தா ஒன்னும் இல்ல, நாங்க அதே மாதிரி தான் இதையும் லீக் ஆக விடுவோம், கசிய விடுவோம், ஜாலியா மச்சா பண்ணி சுத்திட்டு இருக்கானுங்க. தம்பி சோனி உங்க செக்யூரிட்டி லெவலுக்கு என்னதான் ஆச்சு? மார்வல் நம்ம கெவின் ஃபைகே மாமா மாதிரி கண்ணுல ஸ்னைப்பர் வச்சுட்டு சுத்துங்கடா. முதல் ட்ரெய்லர் லீக் ஆனும் போதே இவனுங்க ஏதாவது பண்ணி சூதானமா இருந்திருக்கணும். இப்போ ரெண்டாவது ட்ரெய்லர் லீக் ஆயிடுச்சு, இனி குத்துதோ குடையுதோ ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோக்கு ஒரு ஸ்பாயிலர் வார்னிங் கொடுத்து வீடியோ ஆரம்பிக்கிறேன். அண்ட் குவாலிட்டி கம்மியா இருக்கிற இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அடுத்த 12 மணி நேரத்துல அடுத்த ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்கிற ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதுல ஏகப்பட்ட மேட்டர்கள் சொல்லியிருக்கானுங்க. நான் ஸ்கிரிப்டே எழுத மாட்டேன் பொதுவா, ஆனா எழுதுற அளவுக்கு நிறைய சொல்லியிருக்கானுங்க. அதுல அந்த ட்ரெய்லர் எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறது ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஸ்கார்பியனோட ஒரு பயங்கரமான ஃபைட். அதுல ஸ்பைடர்மேன் அவரோட மைண்ட மொத்தமா இழக்கிறாரு. ஸ்கார்பியன் இதுக்காக தானடா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வாடா உன்னை நீ தூக்கி போட்டு பொளக்குறேன் அப்படின்னு அவரோட புது ஸ்கார்பியன் சூட்டை போட்டு பொளந்துகிட்டு இருக்கும்போது பீட்டர் அவரோட மொத்த கண்ட்ரோலையும் இழக்கிறாரு. இதுக்கு காரணம் படத்துல இருக்கிற மைண்ட் கண்ட்ரோல் கேரக்டர் கிடையாது, இதுக்கு காரணம் வேற ஏதோ ஒரு மேட்ரு. அண்ட் அவரோட அண்ணன் கூட அடிக்கடி காட்டிக்கிட்டு இருப்பானுங்க, அது விரிஞ்சு மூடுற மாதிரி. லைக் ஹேண்டு கூட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல ஒரு ஃபைட் வரும்போது அவரோட ஐயை காட்டியிருப்பாங்களே மொத்தமா கருப்பா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுல அடிக்கடி அவரோட மைண்ட் மொத்தமா இழந்து ஸ்கார்பியனுக்கு மொரட்டு சாட்டுகளை போட்டு அவனை மட்டை அடிக்கிறாரு. பாரபட்சமே பார்க்கல. பொதுவா பீட்டர் அவரோட பஞ்சஸ் புல் பண்ணுவா அப்படி, ஆனா இதுல எங்கேயுமே புல் பண்ணல, சும்மா தாரமார அடி கொன்னு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரோட மைண்ட் அவரோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. மேபி அவர் மேன் ஸ்பைடரா இந்த இடத்துல மாறிக்கிட்டு இருக்காரு, அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அண்ட் இது கண்டிப்பா வெனம் கிடையாது, வேற ஒரு மேட்டர் அப்படிங்கறதையும் பூர்த்தி பண்ற மாதிரி ஒரு மேட்டர் இந்த ட்ரெய்லர்ல வச்சிருக்கானுங்க. அண்ட் அதே மாதிரி இது வெனமா கூட இருக்கலாம் அப்படிங்கறது மாதிரியுமே ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட்டுக்கு வந்தோம்னா வெப் ஷூட்டர்ஸ் எல்லாமே பாலா போகுது. அவரோட ஆர்கானிக் வெப்ஸ் கையில இருந்து பீச்சு வரதுனால அவரோட மொத்த வெப் ஷூட்டர்ஸுமே டேமேஜ் ஆகுது. லைட்டா வெப் ஷூட்டர்ஸ் அவர் கையில இருந்து பிளிக்குன்னு லீக் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அடுத்ததா பீட்டர் பேனர் கிட்ட போயிட்டு ஐயா உங்களுக்குள்ள இருக்கிறவன எப்படியா நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, எப்பா இந்த கையில இருக்குதே இந்த மீட்டர், இதை மட்டும் நான் கழட்டிட்டு போனேன்னா அவன் வெளியே வந்து குசும்ப காட்ட ஆரம்பிச்சிருவான், அதனால என்ன கையில இது இல்லாம பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு மனுஷன் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. பேனர் அசால்ட்டா பீட்டரை கண்டுபிடிக்கிறாரு. இவ்வளவு கேள்வியெல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் அவனும் கேட்க மாட்டான், நீ ஸ்டூடெண்ட் இல்ல தானே கண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல பேனருக்கு இது ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற நோயிங்கே கிடையாது, ஸ்டூடெண்ட் இல்லன்னு மட்டும் தெரியுது, பட் ஸ்பைடர்மேன் இவர் தானா அப்படிங்கிற மேட்டர் இவருக்கு தெரியல. மேபி ஹல்க காட்டும் போது ஹல்க்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தான். அத படத்துல எந்த ஆங்கிள் காட்ட போறானுங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இதுல மெயின் வில்லனா இல்லாம ஜேடி சிங்கோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது, அவங்க ஒரு சைக்கிக்கா இருக்க போறாங்க அப்படிங்கறத லைட்டா ஃபோர் ஷேடோ பண்றாங்க. ஏன்னா ஏகப்பட்ட இடத்துல அவங்க தான் அந்த சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் பேனரை ஹல்கா மாத்துனது கூட இவங்களா இருக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஜேடி சிங்கோட ஃபுல் கேரக்டர் ரிவீல் பண்ணல, அவங்களோட மூஞ்ச மறைச்ச மாதிரி தான் ஒரு ஷாட் காட்டிச்சிருக்காங்க. பட் அவங்க கண்டிப்பா சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்றாங்கன்றது தெளிவா தெரிகிறது இந்த ட்ரெய்லர்லயே. அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல நம்மளால போட முடியாது. இந்த லீக் ஆன ட்ரெய்லரை ஃபுல் HD குவாலிட்டியில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம சேனலோட சித்தப்பா பெரியப்பாவை ஜாயின் பண்ணிட்டு நம்பர் லீக்காக மட்டும் அவங்களுக்கான போட்ட போஸ்ட்ல ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்திருப்பேன், ஜாயின் பண்ணிட்டு அந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெய்லர் எடுத்து யூடியூப்ல போடுறது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது, அசால்ட்டா போட்டுடலாம், ஆனா ஸ்ட்ரைக் அடிச்சு போடுவான். அங்க இருந்து அப்படியே வந்தா ஹல்க் வெர்சஸ்
ஸ்பைடர்மேன் பயங்கரமான ஒரு ஃபைட் சீன். ஹல்க் தாவி தாவி பேட்டிக்கிறான், பீட்டர் பதுங்கி பேட்டிக்கிறான். ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரு பில்டிங்ல இருந்து குதிப்பானுங்க. யார் அடிச்சு எவன் விழுந்தான்னு தெரியல, ஆனா ரெண்டு பேருமே விழுவாங்க. மேபி ஜீன் கிரே அந்த இடத்துல வந்திருக்கலாமா, சேடி சிங்கோட கேரக்டர் ஜீன் கிரேவா மாறி, ஒருவேளை அவங்க ஜீன் கிரேவா இருந்தாங்கன்னா ஜீன் கிரேவா மாறி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பறக்க விட்டுருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஜீன் கிரே தான் இங்க சேடி சிங்கோட கேரக்டர் அப்படிங்கறத அவனுங்க எங்கேயுமே கசிய விடல. நல்ல 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 டாக்டிக்ஸ் பா சோனி. அந்த அடுத்த இடத்துல தான் வில்லியம் மெட்ஸ்கர் அவர் பேர் ஏதோ மறந்து போச்சு எனக்கு. டிஓடிசியோட டைரக்டர் வராரு. அவர் நம்ம பீட்டர் பார்க்கர், அதாவது ஸ்பைடர்மேன் கிட்ட டைரக்டா ஹெல்ப் கேக்குறாரு. இந்த டிஓடிசி பசங்க எல்லாரையும் அவன் கண்ட்ரோல் எடுத்துறான் சால்ட்டா, நீ ஒருத்தன் தான் அதுக்கு இம்யூனா இருக்கிற, யூ ஆர் இம்யூன் டு இட் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸ்பைடர் சென்ஸ அந்த ஒரு ஜீன் கிரே கேரக்டரால, சேடி சிங்கோட கேரக்டரால கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஏன்னா எல்லா மைண்டுக்குள்ளேயும் போற அந்த கேரக்டர் எல்லா மைண்டையும் மொத்தமா டேக் ஓவர் பண்ணி அவங்க மூலமா பீட்டர் கிட்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கும். சோ எல்லார் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ற அவங்களால பீட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ பீட்டர் இதுக்கு இம்யூனா இருக்காரு. அதனாலதான் டிஓடிசியே டைரக்டா வந்து பீட்டர் ஹெல்ப் கேக்குறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. இப்ப ஹல்க் இங்க மேட்ரே கிடையாது. இந்த சைக்கிக் வில்லனும் பீட்டர் மைண்டுக்குள்ளே நடக்கிற அவனோட அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கான போராட்டமும் தான் இந்த மொத்த படமும் இருக்க போகுது. அண்ட் ஜீன் கிரேவோட கேரக்டர், அதாவது சேடி சிங்கோட கேரக்டர், அதாவது ஒரு சைக்கிங் கேரக்டர், அவங்க எல்லாரும் மைண்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுல அவங்களால எல்லார் மைண்டுக்குள்ளேயும் போயிட்டு பீட்டர் கிட்ட டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்ப அவங்க பீட்டர் கிட்ட கேட்கற இந்த ரெண்டு கேள்வி, அவங்க பீட்டர் மைண்டுக்குள்ள இருக்கிறாங்க, பட் மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி இல்லாம பீட்டரோட மைண்டுக்குள்ள மட்டும் அவங்க டெலிபதி மூலமா உள்ள என்ன இருக்கு, இவன் மைண்டுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முத கேள்விதான், உன் மைண்டுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டரை நீ இன்னும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா பீட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அண்ட் எம்ஜே பத்தியுமே அந்த மைண்ட் கண்ட்ரோல் கேரக்டர் கேட்டிருக்கும், ஒவ்வொரு பாடிக்குள்ளேயுமா பூந்து. சோ அவங்க இதுக்கு முன்னாடி பீட்டரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பீட்டர் யாரு, ஸ்பைடர்மேன் யாரு, இதெல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர வேற எதுவுமே அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கிட்ட ஸ்பைடர் சென்ஸ் இருக்கு. நம்ம டாக்டர் பூசாரியோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனே தட்டி கழிச்ச மனுஷன் இந்த 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 சிம்பிள் மைண்ட் கண்ட்ரோல்லாம் ஒரு மேட்டர். அவனுக்கு ஸ்பைடர் சென்ஸ் லெஃப்ட்ல தட்டி ரைட்ல விட்டுருக்கும், பட் அவன் மைண்டுக்குள்ள என்னென்ன மேட்டர் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த மைண்ட் கண்ட்ரோல் கேரக்டருக்கு தெரியுது. மேபி அது சேடி சிங்கோட ஜீன் கிரே கேரக்டரா கூட இருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. அண்ட் ஹல்க் vs ஸ்பைடின்ற ஒரு ஃபைட் சீன் மறுபடியும் நடக்குது. அண்ட் ஹல்கோட ஃபுல் லுக்கிங் காட்டியிருப்பாங்க. சாவேஜ் ஹல்க் பக்காவா இருந்தா அப்படி. அண்ட் எம்ஜேக்கு ஏதோ ஒரு ஆபத்து இந்த இடத்துல வருது. அதனால எம்ஜேயோட லைஃபை காப்பாத்துறதுக்காக அவர் எம்ஜேயை கூட்டிட்டு பிராங்க் கேசல், அதாவது நம்ம பனிஷர் கிட்ட போறாரு. இந்த ட்ரெய்லர்ல பனிஷர் வந்த சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அந்த ஃபைனல் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் எம்ஜேவை காப்பாத்த போற சீக்வன்ஸ். எம்ஜேக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர்ல எங்கேயுமே பெருசா குறிப்பிடல. மேபி அந்த ஃபுல் ஃபிளஷ்ட் க்ளீன் ட்ரெய்லர் வந்ததுன்னா நமக்கு தெரியுமா இருக்கும். ஏகப்பட்ட ஷாட்ஸ் கிளியராவுமே இல்ல. அண்ட் இந்த ஹேண்ட் கூட நடக்கிற ஒரு பெரிய ஃபைட் சீன் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா நடக்குது. அண்ட் அது எல்லா இடத்துலயும் ஸ்பைடர்மேன் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஃபைனலி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு டைட்டில் போட்டதுக்கு அப்புறம் டிஓடிசிக்கும் பீட்டருக்கும், மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட டிஓடிசிக்கும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அதுல நம்ம பீட்டர் எனக்கு எப்பவும் 16 வயசாப்பா இருக்கும், நானும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிக்கிறேன், வயசாகுதுப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு ஒரு மொரட்ட ஸ்ட்ரெச்சை போட்டு எல்லாவனையும் கிளிய விட்டுட்டு இந்த லீக்கான ட்ரெய்லர் மொத்தமா முடியுது. இதுல ஒரு சில ஷாட்ஸ் மட்டும் இன்னும் தெளிவில்லாம இருக்குது. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல கூடிய சீக்கிரமே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கான அபிஷியல் செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது. அது ஜூன் 17 மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா அதுல என்ன சொல்லிருக்கு, நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே அங்க உண்மையா இருக்கா என்ன ஏதுன்றத பத்தி மொத்தமா பாத்திரலாம். அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லாரும் ஹைப்பை கொடுத்து மரண பங்கமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சோ எனிவேஸ் இந்த லீக்கான ட்ரெய்லரை பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் பாருங்களா மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. அண்ட் வேணும் இந்த படத்துல இருப்பானா அப்படிங்கிற உங்க கேள்விக்கும் இன்னும் பதில் கிடைக்காது. அபிஷியல் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன குறியீடுகள் ஒழிச்சு வச்சிருக்கானுங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா வாருங்க. ஸ்கிட்டூஷ்.